நீங்கள் நடிப்புனா இரண்டு ஜாம்பவான்கள் தான். ஒன்று எம்ஜிஆர், சிவாஜி. சிவாஜியை பொறுத்த வரைக்கும் இந்த திராவிட இயக்கத்தினுடைய ஒரு ஆணி வேர் சிவாஜி. பெரியாருடைய திராவிட நாடு பத்திரிகை இவர் டெஸ்பேச்சுக்கலாம். அந்த பத்திரிகையை விநியோகிப்பவராக வாழ்க்கையை தோணும். கலைஞர்கள் ஒன்று சேர்றாங்க. இந்த அறிமுகம் தான் சிவாஜி கண்ட இந்து ராஜ்யம். அந்த நாடகம் RSS எதிர்ப்பு நாடகம். அது பெரியார் பாக்குறாரு, நல்ல உணர்ச்சி வசப்பட்டு நடிக்கிறான. இன்னையிலிருந்து நீ கணேசன் கிடையாது, சிவாஜி கணேசன். இந்த பேரை சூட்டியவரே தந்தை பெரியார். பெரியார் தான் பராசக்தி கதாநாயகன் திரைப்பட குழுவுக்கு தேர்வு செய்கிற பெரும் பொறுப்பு பெரியார் தான். இதுல சிவாஜி திரைப்படத்துக்கு பராசக்தி படம் திரையிடுவதற்கு அவ்வளவு போராட்டம் நடந்தது. இதுதான் சிவாஜியினுடைய ஆரம்ப கட்ட கருப்பு சட்டை அணிந்து கொண்ட பெரியார் தொண்டு. அம்பிகா, ராதா, சரசம்மா, மூப்பனார் 4 பேர் மாடியிலிருந்து இறங்கி வராங்க. 2 மணி நேரம் காத்திருந்தவர் யாரு? சிவாஜி. அப்பதான் முடிவு பண்ணாராம், காங்கிரஸை, டெல்லியை இனிமேல் தலை முழுக வேண்டும். தேநீர் போட்டு கொண்டு கொடுக்குறவன் பவ்யமா கொண்டு கொடுக்குறான், தொடச்சி கிடைச்சி. அவன் சொல்றான், ஐயா உங்க படம் ஒரு படம் விடாம முதல் நாளே பார்த்துரே ஓட்ட போட்டுரு. இல்லையா ஓட்டு எம்ஜிஆருக்கு தாயா போடு. என்னடா சொல்ற? ஆமாங்க ஐயா. இதுதான் சிவாஜி அதிர வைத்தது. சிவாஜியை பொறுத்த வரைக்கும் தன்னை நடிகராக அவர் மக்கள் மனதில் நின்றது தவிர்க்க முடியாது. ஆனா அரசியல் ரீதியாக அவரால் வெற்றி வர முடியல. சிவாஜியினுடைய திரைப்படத்தை தாண்டி பல வரலாறுகள் இருக்கு. ஒரு நல்ல நடிகன், அதுல மாற்று கருத்தே இல்லை. ஆனா சிவாஜிக்கு நடிப்புக்கு ஒரு தேசிய விருது கூட இன்னைக்கு வரை கொடுக்கல. அவருக்கு ஒரு பெரிய பிளாக் மார்க். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். ஐயா வணக்கங்க. வணக்கம் ஐயா. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் மறைந்து போயிருந்தாலும் இன்றைய வரைக்கும் அவருடைய படங்கள்ங்கிறது இன்னி வரைக்கும் பேசும் பொருளாக தான் இருக்குது. பலருக்கும் பிடித்த நடிகராகவும் இருக்கிறாரு. இன்றைக்கு விஜய் அவர்கள் தமிழக முதலமைச்சராக ஆயிருக்க நிலைகளில் சிவாஜி கணேசனுடைய 100ஆண்டு விழாவை அரசு விழாவாக கொண்டாடுவதற்காக இருக்கிறாங்க. விஜயோடு சேர்ந்து நடிச்சிருக்க ஒன்ஸ் மோர் படங்கள்லாம் நடிச்சிருந்தாலும் அவருக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற கோணத்தில் இது புரிஞ்சுக்கிறதா வேறு ஏதாவது அரசியல் காரணங்கள் இருக்கா? இல்லை, அரசியல் காரணம் அல்ல. இந்த கருணாநிதி இது போன்ற திரைப்பட கலைஞர்களுக்கு விழா எடுப்பதில் அவருக்கு ரொம்ப விருப்பம். இது அதே ஃபார்முலா தான் விஜய். தான் முதலமைச்சர் ஆகியிருக்கான். தன்னை ஆளாக்கி அறிமுகப்படுத்திய இந்த திரைப்படத்துக்கு நன்றியோடு இருக்கணும்னு விஜய் விரும்புகிறார். நீங்கள் நடிப்புனா 2 ஜாம்பவான்கள் தான். ஒன்று எம்ஜிஆர், சிவாஜி. இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு எம்ஜிஆரையும் தெரியாது, சிவாஜியும் தெரியாது. அதற்கு முன்பு பாகவதர் இருந்தார், தியாகராஜ பாகவதர், NS கிருஷ்ணன் இருந்தாங்க. 2 பேரும் மிகப்பெரும் ஜாம்பவான்கள். அவர்களை இந்த இளைஞர்களுக்கு தெரியல. இப்போது எம்ஜிஆர், சிவாஜி 2 பேருடைய பாதிப்பு இல்லாமல் இன்றைய சினிமாவே இல்லை. இதன் அடிப்படையில் சிவாஜியை பெருமைப்படுத்துவதில் இந்த அரசு செய்கிற அந்த 100ஆண்டு விழா என்பது தமிழர்களை, அவர் சிவாஜியை தமிழனாக தான் பார்க்கணும். தமிழர்களை தமிழக அரசு பெருமைப்படுத்துவது ஒரு சிறப்பு தான். சிவாஜியை பொறுத்த வரைக்கும் இந்த திராவிட இயக்கத்தினுடைய ஒரு ஆணி வேர் சிவாஜி. எப்படின்னா, பெரியாருக்கு இவர் அறிமுகமாகிறார் 1928 பெருமாள் முதலியார் ஒரு நாடக கம்பெனி இருக்கு. இந்த நாடக கம்பெனி தான் அன்னைக்கு ஒரு பெரிய பகுத்தறிவு கருத்துக்களை சொல்லக்கூடிய ஒரு நாடக கம்பெனி. இந்த பெருமாள் முதலியாரும் பெரியாரும் நண்பர். சிவாஜிக்கு VC கணேசன் சொந்த ஊர் விழுப்புரம். அப்போ சிவாஜிக்கு தொடர்ந்து நாடகத்தில் வாய்ப்பு இல்லை. பெரியாருடைய திராவிட நாடு பத்திரிகை இவர் டெஸ்பேச்சுக்கலாம். அந்த பத்திரிகையை விநியோகிப்பவராக வாழ்க்கையை துவங்குறார். அப்போ அவர் எங்கே பேசிக்கு திராவிட இயக்கம். அப்போ இதில் தான் அண்ணா, கருணாநிதி உட்பட அத்தனை பேரும் குருகுலமே எது? திராவிட இயக்கம் தான். இப்போ இதில் இருந்து தான் இந்த கலைஞர்கள் ஒன்று சேர்றாங்க. இந்த அறிமுகம்தான் சிவாஜியை ஒரு திராவிட கருத்துக்கள் தாங்கிய ஒரு இளைஞனாக பார்க்க முடியும். அப்போ ஒரு நாடகம் நடக்குது. சிவாஜி, அதாவது அண்ணா அந்த நாடகத்தை நடத்துகிறார். சிவாஜி கண்ட இந்து
ராஜ்யம்னு அந்த நாடகத்துக்கு பேர். ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பு நாடகம். ஆர்எஸ்எஸ் பெரியார் பார்க்குறாரு, நல்லா உணர்ச்சி வசப்பட்டு நடிக்கிறானே, இன்னையிலேருந்து நீ கணேசன் கிடையாது, சிவாஜி கணேசன், இந்த பேரை சூட்டியவரே தந்தை பெரியார். அதற்கு பிறகுதான் இவர் பெரியார் சிசினா மாறிடுறார். திராவிட இயக்கத்தில் தன்னை இணைத்துக் கொள்கிறார். இணைத்து கொண்ட பிறகுதான் அந்த காலத்தில் பராசக்தின்னு ஒரு வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து, பகுத்தறிவு கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு படம் எடுப்பதற்காக திரைக்கதை வசனம் எந்த காலத்தில் பேசினா இதெல்லாம் இந்த திராவிட இயக்க குழு தான் உருவாக்குது. அப்படி உருவாக்குற பொழுது இது யாரை கதாநாயகனா போடலாம், பல பேரை முன்மொழிகிற பொழுது அன்னைக்கு பெரியார் சொல்றாரு, இந்த பையனையே போடுங்க, இவன் நல்லா உணர்ச்சியாக நடிக்கக்கூடிய பையன். பெரியார் தான் பராசக்தி கதாநாயகன் திரைப்பட குழுவுக்கு தேர்வு செய்கிற பெரும் பொறுப்பு பெரியார் தான். கருணாநிதி கதவசனம் இந்த இந்த கருணாநிதியை கதவசனம் சொல்லியா, ஏன்னா திராவிட நாடு குடியரசு பத்திரிகையில் குரூப் ரீடர், எங்கேயாவது கூட்டத்துக்கு செய்தி கேட்டால் என்னால் வர முடியாதுப்பா, இந்த பையனை கூட்டிகிட்டு போ. யார? அண்ணாவையும் கருணாநிதி, வீர வசனம் பேசக்கூடிய 2 பேர். இப்படி தான் அன்றைக்கி திராவிட இயக்கம். இதில் சிவாஜி திரைப்படத்துக்கு வர்றார். இதுதான் பராசக்தி வசனம், பராசக்தி படம். அன்னைக்கு அன்னைக்கு இந்த சென்சாரில் காப்பாற்றுறதே அன்னைக்கு இப்போ ஒரு பெரியாரிஸ்ட்டு அந்த சென்சார் போர்டில் இருந்திருக்கார். பெரும் போராட்டத்தை இந்த திமுக திருட்டு பயில மறைச்சிக்கிட்டானுங்க. அன்னைக்கு ஒரு பெரியார் தொண்டை சென்சார் போர்டில் இருந்திருக்கார். அவரு தான் போராடி இந்த பார்ப்பனர்களுக்கு எதிராக அந்த பராசக்தி படம் திரையிடுவதற்கு அவ்வளவு போராட்டம் நடத்தியவர். அவர் பேரை மறந்துட்டானுங்க. கோயில் கூடாது என்று சொல்லுடைய கொடியவர்களின் கூட இந்த வசனமெல்லாம் அப்படியே பகுத்தறிவு வசனம். போலீஸ்காரன் போய் தட்டி எழுப்பான் தூங்குனவனை, என்னடா முழிக்கிற, தூங்குனவனை தட்டி எழுப்புன முழிக்கத்தாயா செய்வான். இதெல்லாம் அன்னைக்கு பகுத்தறிவு வசனம். இந்த பகுத்தறிவு வசனத்தில் யார் பயன்பட்டாங்க? சிவாஜி. அப்போ எம்ஜிஆர் எங்கே இருந்தான்னு கேட்கலாம். காங்கிரஸில் இருந்தார். எம்ஜிஆர் காங்கிரஸ் கட்சியில் இருந்தார். இதுதான் சிவாஜியினுடைய ஆரம்பகட்ட பெரியார் தொண்டர், கருப்பு சட்டை அணிந்து கொண்ட பெரியார் தொண்டர். அப்போ இதுதான். அதற்கு பிறகு என்ன நடந்ததுன்னா, அதாவது இந்த படம் ஏவிஎம் எடுக்கிறாங்க. மெலிதான தேகம். அப்போ தான் சொல்கிறாங்க, அவனுக்கு 3 நேரம் ஐஸ்கிரீம் கொடு, நல்ல உணவு சாப்பிட சொல்லி, தூங்க சொல்லி, வாட்ச்மேனை போட்டு பார்த்துக்க. எப்படி அன்னைக்கு ஒரு திரைப்படம் தயாராகிருக்கு, ஒரு கதாநாயகன் தயாராகிருக்குன்னு பாரு. அந்த பராசக்தி படம் மாபெரும் வெற்றி, மிகப்பெரிய வெற்றி. அப்போ பெரியார் தான் 1946 இவன் பிரச்சார மேடைகளில் நான் வருவதற்கு முன்பு சிவாஜி தான் நடிப்பார், பேசுவார், ஆடுவார், பாடுவார். இதுதான் சிவாஜிக்கு தமிழ்நாடு முழுக்க மேடைகள் அமைத்து கொடுத்தவர் தந்தை பெரியார். அந்த காலகட்டத்தில் தான் கமலாமல் திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. 2 ஆண் குழந்தை, 2 பெண் குழந்தை. ராம்குமார், பிரபு, தேன்மொழி, சாந்தி. இதுவரை அவருடைய பயணம் கருப்பு சட்டை தாங்கியே நடக்குது. ஒரு முறை ராஜீவ் காந்தியை பார்க்கறதுக்கு சிவாஜி போகிறார். சிவாஜி போய் காத்திருக்கார் ராஜீவ் காந்தியை பார்ப்பதற்கு. அப்போது 2 மணி நேரம் ஆகுது. பிஏ வந்து சொல்கிறார், இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்தில் வந்துடுவார். அப்போ இவர் சிவாஜி சொன்னாராம், ஏதோ இப்படி வெளிநாட்டு தூதர்களுடைய மீட்டிங் நடக்குது, நம்ம எப்போ இருந்தாலும் பார்த்துட்டு போகலாம். வெளிநாட்டு பிரச்சனை, 2 நாடுகளுடைய பிரச்சனை, பல லட்சம் மக்களுடைய தலைவிதி தீர்மானிக்கிற இடம். அமைதியாக இருக்கார். 2 மணி நேரம் கழித்து அம்பிகா, ராதா, சரசம்மா, மூப்பனார் 4 பேர் மாடியிலிருந்து இறங்கி வராங்களாம். 2 மணி நேரம் காத்திருந்தவர் யாரு? சிவாஜி. அப்போ தான் முடிவு பண்ணாராம், காங்கிரஸை, டெல்லியை இனிமேல் தலைமுழுக வேண்டும். இதுதான் அவர் காங்கிரஸில் அவருக்கு கொடுத்த மரியாதை. அதாவது ஷூட்டிங் ஸ்பாட்டில் ராதா, அம்பிகா 2 பேருமே நீங்கள் அந்த சிவாஜியோடு இணைந்து நடிக்கணும்னா கை கொடுக்கறதுக்கு நடுங்குவாங்களாம். மேலேருந்து இறங்கி வரும்போது
ஹாய் அங்கிள் எப்படி இருக்கீங்க? ம். நாங்கள் ராஜீவ் காந்தியை எங்கள் பேக்கெட்டில். இப்படியான காங்கிரஸ் அரசியல் தரம் தாழ்ந்து போய்விட்டதுன்னு ரொம்ப வேதனைப்படுறாரு சிவாஜி. இவர் எப்போ காங்கிரஸுக்கு வர்றாருன்னா, திராவிட இயக்கத்தில் இருந்த காலத்தில் குடும்பத்தோடு திருப்பதிக்கு போகிறார். திருப்பதிக்கு போய் மொட்டை போட்டுட்டு வர்றார். வேற ஒன்றும் இல்லை. பெரியார் தொண்டம் பூரா கொதிச்சு எழுந்துட்டான். அதோட தான் தீகாவுக்கு மொட்டை போடுகிறார். தீகாவிலிருந்து எங்கே போகிறாரு? காங்கிரஸுக்கு போகிறார். காங்கிரஸ் இருந்து எம்ஜிஆர் 1953 எங்கே வராரு? திமுகவுக்கு வர்றாரு. திமுகவுக்கு வராரு. 49 திமுக ஆரம்பிச்சாச்சு. ஆமாம், ராபின்சன் பூங்கா. 53 வராரு. சிவாஜி காங்கிரஸுக்கும் எம்ஜிஆர் திமுகவுக்கும் வந்த காரண கருத்தா இதுதான். சிவாஜியை பொறுத்த வரைக்கும் தன்னை ஒரு மிகப்பெரிய நடிகராக அவர் இந்த மக்கள் மனதில் நின்றது தவிர்க்க முடியாது. ஆனால் அரசியல் ரீதியாக அவரால் வெற்றி பெற முடியல. நீங்கள் கடைசி காலகட்டத்தில் தமிழக முன்னேற்ற முன்னணி ஒரு கட்சி ஆரம்பிக்கிறார். என்ன காரணம்னா, காங்கிரஸ் தன்னை மதிக்கலை. தன்னுடைய வேட்பாளர்களுக்கு சீட்டு கொடுக்கல. அதற்கு முன்பு சீட்டு கொடுத்தாங்க. அதெல்லாம் திருச்சி அடைக்கல் ராஜை போன்ற, திருப்பூரில் குப்புசாமின்னு ஒரு எம்பி, இப்போ துணை ஜனாதிபதி இருக்கார்ல ராதாகிருஷ்ணன், அவங்க சித்தப்பா, அவர் சிவாஜி ரசிகர் மன்ற தலைவர். 10 சீட்டு சிவாஜி ரசிகர் மன்ற உறுப்பினர்களுக்கு ராஜசேகரன் போன்ற பல பேருக்கு எம்பி சீட் கொடுத்துருவாங்க, எம்எல்ஏ சீட் கொடுத்துருவாங்க. அதுவும் கொடுக்கவில்லை என்ற காரணத்தினால தான் தமிழக முன்னேற்ற முன்னணி தனி கட்சி ஆரம்பிக்கிறார். தனி கட்சி ஆரம்பித்து தமிழ்நாடு முழுக்க வேட்பாளர்களை போடுறார். வேட்பாளரை போட்டு பிரச்சாரம் முடியுது. கடைசியாக தஞ்சாவூரில் பிரச்சாரம் முடிஞ்சு சூரக்கோட்டையில் இருக்கார். அப்போது கட்சிக்காரர் பூராமல் ஒரு தேநீர் கடையில் போய் நிறுத்துகிறாங்க. தேநீர் கடையில் நிறுத்தி எல்லாருக்கும் சாயங்காலம் 5 மணிக்கு பிரச்சாரம் முடியுதுல்ல, எல்லாருக்கும் தேநீர் கொடுக்க சொல்கிறார். கொடுத்துட்டு அந்த தேநீர் போட்டு கொடுக்குறவன் பவ்யமாக கொண்டு கொடுக்குறான், தொடச்சி கிடைச்சி. ஐயா எல்லாம் எனக்கு ஓட்டு போட்டுருவில்ல, அவன் சொல்கிறான், ஐயா உங்கள் படம் ஒரு படம் விடாமல் முதல் நாளே பார்த்துருவேன். உங்கள் நடிப்புக்காகவே நான் 3 தடவை பார்ப்பேன் ஐயா. பார்த்துட்டே ஓட்டை போட்டுரு. இல்லையா, ஓட்டு எம்ஜிஆருக்கு தாயா போடுவேன். பாதி குடிச்ச டீ அப்படியே கீழே வைக்கிறார். என்னடா சொல்கிற? ஆமாங்க ஐயா, உங்கள் ரசிகையா, எனக்கு தலைவன் எம்ஜிஆர் ஐயா. இதுதான் சிவாஜி அதிர வைத்தது. அதோட கட்சியும் வேண்டாம், அரசியலும் வேண்டாம், அரசியலை விட்டு ஒதுங்குவதற்கு அதுதான் காரணம். நீங்கள் எம்ஜிஆர் ஏன் தலைவனாக இருக்கிறார், சிவாஜியா தலைவனாக முடியவில்லைங்கிறதுக்கு ஒரே ஒரு உதாரணம். சிவாஜியுடைய கார் டிரைவர், அந்த டிரைவருக்கு அவர் தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறார். யாரு? சிவாஜியா? ஆமாம். அது அந்த காலத்தில் மக பிறந்து கல்யாண வயசு ஆகி போச்சு. இது இந்த காலம். நீங்கள் இந்த ஏவிஎம் ஸ்டுடியோவில் அந்த போர்ட்டிக்கோட 2 கார் தான் நிற்கும். ஒன்று சிவாஜி கார், இன்னொரு காரு எம்ஜிஆர் கார். இவர் கார் முன்னாடி நிற்கலைன்னா அவர் கார் முன்னாடி வரும். அப்போ 2 டிரைவர்களையுமே சிவாஜி டிரைவரை எம்ஜிஆருக்கு தெரியும், எம்ஜிஆர் டிரைவரை சிவாஜிக்கு தெரியும். அப்போது சிவாஜிக்கு போய் பத்திரிக்கை அடித்து கொடுக்குறாரு. சிவாஜி என்ன பண்ணுறாரு, ஏதோ ஒரு சொற்ப காசை கொடுக்குறாரு அந்த காலத்தில். அதாவது எம்ஜிஆர் உயிரோடு இருக்கும்போது ஒரு 84 வாக்கில் வச்சுங்க. அப்போது ஒரு 5000 ரூபா கொடுக்குறாரு. இந்த 5000 ரூபாய் வாங்கி எப்படி ஒரு 100 பேருக்கு சாப்பாடு போடுவான், நம்ம பொண்ணுக்கு எப்படி புடவை எடுப்பான், பொண்ணுக்கு எப்படி நகை போடுவார், இவ்வளோ விஷயம் இருக்குல்ல. காலையில் 6 மணிக்கு வந்தால் ராத்திரி 10 மணிக்கு தான் போவாராம் டிரைவர். எங்கள் அன்னை இல்லத்தில் காரை விட்டுட்டு 10 மணிக்கு போவார், காலையில் 6 மணிக்கு வந்துடுவார். இவர் எங்கே போய் கடை வாங்குறது, எங்கே போய் வேலை செய்கிறது? அப்போது அந்த காலத்தில் ஒரு கல்யாணம் 100 பேருக்கு சாப்பாடு போட்டு ஒரு மண்டபம் பிடிச்சி பொண்ணுக்கு ஒரு 10 பவுன் போட்டு ஒரு சீரு சினத்தி மாப்பிள்ளைக்கு வேட்டி மோதிரம் குறைஞ்சபட்சம் ஒரு 40-50 ரூபாய் வேணும் இல்லையா? அப்போது 2 பேரும் அப்படியே கண்ணீர் விட்டுட்டு அந்த அன்னை இல்லத்து வாசலில் நிற்கிறாங்க. அந்த ஆட்டோ டிரைவர் சொல்கிறான், அவன் ஆட்டோ டிரைவர் அந்த சிவாஜி டிரைவருடைய கூட்டாளி, ஒன்றும் கவலைப்படாத, எம்ஜிஆர் வீட்டுக்கு போவோம். எங்கள் டிரைவர் வேலை சிவாஜி, எங்கே கல்யாணத்துக்கு காசு வாங்க போவோம் எம்ஜிஆர்ட்ட. நேராக ஆட்டோவில் எம்ஜிஆர் வீட்டுக்கு போகிறாங்க. புருஷன் பொண்டாட்டி அந்த பொண்ணு புள்ள ஆட்டோ டிரைவர் 3 பேர் போகிறாங்க. எம்ஜிஆர்ட்ட போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி டிரைவர் சிவாஜி டிரைவர் வந்திருக்கான், சரி அவன் இருக்க சொல்வார். எம்ஜிஆர் வராரு.
என்னப்பா ஐயா பத்திரிக்கை எவ்வளோ கொடுத்தான், இதை வச்சு எப்படிடா கல்யாணம் பண்ணுவேன், அவன் அவ்வளோதான் கொடுப்பான் எனக்கு தெரியும், இந்த 50,000 நீ வச்சு, எவ்வளவு 50,000 ரூபா நீ வச்சுக்க, நான் வர்றேன். ஏன் எம்ஜிஆர் முதலமைச்சரானார், சிவாஜியா அரசியல் நடத்த முடியல, காரணம் புரியுதா? இதுதான். அப்போது அரசியல் என்பது மக்களிடம் ஊடுருவ வேண்டும். உங்களை நீங்கள் ஒரு செங்கல்பட்டுக்கிட்ட ஒரு பொம்பளை இளநீ வித்துட்டு இருந்திருக்கு, ஒரு டிப் டாப்பாக கோட் சூட்டு போட்ட வங்கி அதிகாரிகள் போய் இளநீ குடிச்சிருக்காங்க. குடிச்சிட்டு அவர் 7-10 பேர் ஒரு காரில் போவாங்கல்ல, அப்போ குடிச்சிட்டு 100 ரூபா நோட்டை கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு சில்லறை கேட்டிருக்காங்க, நீயே வச்சுக்கம்மா. சரி, அன்னைக்கு வங்கி அதிகாரியும் பெரிய அதிகாரியாக இருக்கிறவன் ஒரு 2 காரில் போனான், 5-10 பேர் போட்டால் அன்றைக்கி என்ன இளநீ 1 ரூபா 2 ரூபா இருக்கும். சரி பாவம் பாட்டி, நீங்கள் வச்சு பேங்க் லோன் கொடுத்த மாதிரி நீயே வச்சு கேட்டிருக்கான். அந்த கிளவி கேட்டுதான், நீ எம்ஜிஆரா, அப்போது 100 ரூபா கொடுத்து சில்லறை வாங்கலினா அது எம்ஜிஆருங்கிறதே கடைக்கோடி இளநீ விற்கிற அந்த வயதான மூதாட்டி வரை போய் சேர்ந்து. எம்ஜிஆர் ஏன் முதலமைச்சரான காரணம் புரியுதா? சிவாஜி ஏன் டீ கடைக்காரன் டீயை கொடுத்துட்டு படம் பார்ப்பேன், ஓட்டு எம்ஜிஆருக்கு தான் போடுவேன், இப்படி சொல்லுவதற்கு காரணம் புரியுதா? சிவாஜி 100ஆண்டு விழா விஜய் எடுக்க போகிறார். சிவாஜி வீட்டில் முதலமைச்சராக ஒருவர் வரப்போகிறார். சிவாஜி வீட்டில் போய் சாந்தி மகள் சத்தியவதியை பொண்ணு கேட்குறாங்க. சசிகலா போய் கேட்குது. என்ன தெரியுமா சொல்லி கேட்குறாங்க, எங்கள் வளர்ப்பு மகன் யார், சின்ன எம்ஜிஆர் சுதாகரன், ஜெயலலிதாவுக்கு பின்னாடி இவர் தான் முதலமைச்சர். யார்? சுதாகரன். ஏன்னா வாரிசு தானே, இந்த வீட்டில் யார் வரப்போறா, முதலமைச்சர் வீடு. சிவாஜி சொன்னாரா, ஏப்பா அவங்க குடும்பத்துக்கு பொண்ணே கொடுக்க வேண்டாம். யார் சொன்னது? சசிகலா குடும்பத்துக்கு பொண்ணே கொடுக்க வேண்டாம். கடைசி வரை போராடியவர் சிவாஜி. அப்போ சொன்னாங்களா, ஏன் உங்களுக்கு பொறாமையா இருக்கா, எங்க மருமக எதிர்கால முதலமைச்சர். ஜெயலலிதா பாய்ஸ் கார்டன்ல ஜெயலலிதாவுக்கு பின்னாடி யார் அந்த வீட்டு உரிமையாளர்? சுதாகரன். வாரிசு தானே. அப்போ இன்னொரு முதலமைச்சருடைய கேம்ப் ஆபீஸ் எது? அன்னையிலம். இப்படி மாறப்போகுது. ஜெயலலிதாவுடைய பல ஆயிரம் கோடி சொத்துக்கள் வரப்போகுது. இந்த 1 கோடி தொண்டன் வரப்போகிறான், 1 கோடி தொண்டன் வரப்போகிறான். இது ஒன்றும் வராதுப்பா, கண்டிப்பாக பாரு, ஜெயலலிதா போவா, இப்படியே சொல்லியிருக்க. அந்த குடும்பம் சிவாஜி சொல்வதை கேட்கவில்லை. கேட்காம என்ன நடந்தது? திருமணம் நடந்தது. அட்டியானம் புட்டியானம் நடமாடும் நகைக்கடை பாலு ஜுவல்லர்ஸை கொன்று அவங்ககிட்ட இருந்து ஏறக்குறைய ஒரு 50 கிலோ 100 கிலோ நகையை வாங்கி எல்லாம் சோவடிச்சு சிங்காரிச்சு தெருவில் நடந்து போய் பர்கூரில் டெபாசிட் போயிடுச்சு. ஜெயலலிதாவுக்கு பர்கூரில் டெபாசிட் போயிடுச்சு. டெபாசிட் போன பிறகு சிவாஜி சொன்னார குடும்பத்தெல்லாம் உட்கார வச்சுட்டு, நான் முதல்லையே சொன்னேன், யாராவது கேட்டீங்களா, ஒரு அனுபவஸ்தேன், நான் கட்சி நடத்தி எனக்கே எவ்வளோ ஓட்டு போடலை. இப்போ ஜெயலலிதா டெபாசிட் போய் பல வழக்குகள் பாயப்போகுது, பல வழக்குகள் பாயப்போகுது. ஜெயலலிதா ஜெயிலுக்கு போக போகிறான், நம்மளால ஜெயிலுக்கு போக போகிறான். யாரு? நம்ம வீட்டு மருமகனும் சிறைக்கு போக போகிறார் அப்படின்னு சொன்ன ஒரு அந்த குடும்பம் கண்ணீர் சிந்து. அதை ஜெயலலிதாவுடைய சொத்துக்களை சுதாகரன் ஏமாற்றி விட்டார் என்று மீண்டும் ஆட்சிக்கு வந்த 2001 சுதாகரன் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டான். என்ன கேஸு? கஞ்சா கேஸ். மருமக ஜெயிலில் இருக்கார் கஞ்சா கேஸில். எதிர்கால முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய வாரிசு. நீங்கள் போய் அந்த அம்மாவை பார்த்தீங்கன்னா அந்த அம்மா மனசு மாறி வெளியே விட்டுரும். இப்படி சிவாஜியிடம் கோரிக்கை வைக்கப்பட்டது. சிவாஜி என் உசிரே போனாலும் சரி அந்த அம்மாட்ட போய் நான் மன்றாட மாட்டேன், முடியவே முடியாதுட்டார். நீங்கள் சத்தியவதி அம்மா சாந்தியின் கணவர் அத்தனை பேரும் நேராக பாய்ஸ் கார்டனில் போய் அந்த அம்மா அசம்பிளிக்கு வருமில்ல, அசம்பிளிக்கு வரும்போதும் போகும்போதும் இப்படியே நிற்பாங்களாம். ஏன்? தன்னுடைய கணவனை, உங்கள் மகனை கஞ்சா கேஸிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று சிவாஜி மரணத்தை கடைசி காலத்தில் கண்ணீர் விட்டு அழுது. கண்ணீர் விட்டு இந்த பெண்கள் பூரா இப்படி சீல தலைப்பை எடுத்துட்டு இப்படி மூக்குச்சேலையும் கண்ணீரை தொடச்சிட்டு இருக்கீங்களே, கடைசி காலத்தில் நான் என்ன பாவம் செஞ்சேன்? யார் முகத்திலையும் சந்தோஷத்தை பார்க்கவே முடியலையே, வீடே துக்க வீடா இருக்க. முதலமைச்சர் ஆவாம், முதலமைச்சர் வீடெல்லாம் சொன்னீங்களே, பல ஆயிரம் கோடி சொத்து வரணுங்களே, இப்போ கஞ்சா கேஸில் ஜெயலலிதாவை கண்டெய்னரை ஏமாற்றிட்டு
ஹைதராபாத்து கொண்டு போச்சோன்னா மன்னார்குடிக்கு திருப்பிட்டு போயிட்டான்னு சொல்லி அப்படி திருப்பிட்டு போனதில் பாதியை கொள்ளையடித்தவர் தான் ரித்தீஷ் எம்பியானார்ல. இப்படி பல பேர். அப்போ சிவாஜி கடைசி காலத்தில் கண்ணீர் விட்டு அழுகிறார். கண்ணீர் விட்டு அழுகிறார். அதாவது பட்டிக்காடா பட்டரமா படம் எடுக்கும்போது ஜெயலலிதாவுக்கு 20-21 வயசு. சோழவந்தான்ல படம். நிறைவுகளை சொல்லும்போது சில குறைகளையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியிருக்கு. அப்போ சின்ன பொண்ணு, மாதவன் டைரக்டர் தயாரிப்பாளர், சிவாஜி நடிகர். இரவு முழுக்க அந்த பொண்ணை தூங்க விடுறதில்லை. இரவு முழுக்க அந்த பொண்ணை தூங்க விடுறதில்லை. மக்கள் புரிஞ்சுக்கும். பகலில் தூங்கி விழுகும். தூங்கி விழுகிற பொழுது நீங்கள் இளநீ குடி அம்முன்னு இளநீல ஜின்ன கலந்து கொடுத்துருவாங்க. மது போதையிலேயே அந்த மாதிரி நடிக்குமா? அப்பாவி பெண்ணு, எந்த மனிதாபிமானம் இல்லாமல் சினிமா என்ன நடக்குன்னு தெரியும் சினிமா துறையில். இப்படி இதையெல்லாம் மனதில் வைத்திருந்த ஜெயலலிதா சிவாஜி குடும்பத்தோடு சசிகலாவின் அழுத்தத்தின் காரணமாகத்தான் அந்த குடும்பத்தை சம்மந்தம் பண்ணாங்க. கருணாநிதி வந்த பிறகு போயஸ் கார்டிலிருந்து நேராக பீச் ரோடு, அந்த பீச் ரோடு முன்னாள் சிவாஜிக்கு செலவு வச்சார். யாரு? கருணாநிதி. ஏன்? இந்த அம்மா தினந்தோறும் சிவாஜி பார்த்துட்டு போட்டோம். கருணாநிதி எவ்வளவு நய வஞ்சகன் பாருங்க. மீண்டும் ஜெயலலிதா ஆட்சி வந்த பிறகு அந்த சிலை அகற்றப்பட்டது. யாருடைய சிலை? இது படி இவ்வளவு அரசியல் இருக்கு. இவ்வளவு சாக்கு துணி கட்டி மூளையில கொண்டு போய் போடப்பட்டது. அப்போ சிவாஜி மீது அந்த அம்மாவுக்கு எவ்வளவு வன்மம், சிறு வயசில் தான் காயப்பட்ட வலிகள். அதே போல சிவாஜி இந்த வலிகளை தினந்தரம் ஜெயலலிதா கொடுக்கணும். அது நம்ம எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது அங்கே போகும்ல, போகும்போது அந்த 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 இடம், அந்த கார்னர், நான் சொல்ல இடம் தெரியுதா? அந்த கார்னர் வந்து தான் கார் பீச் ரோட்டுக்கு தலைமைச் செயலகத்துக்கு போகணும். அப்போ இதை பார்த்தா அந்த அம்மா பிபி எதிரும். அதனால் அந்த அம்மா வந்த பிறகு அந்த சிலையை அப்புறப்படுத்தும். இப்படி சிவாஜியினுடைய திரைப்படத்தை தாண்டி பல வரலாறுகள் இருக்கு. ஒரு நல்ல நடிகன், அதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் சிவாஜிக்கு நடிப்புக்கு ஒரு தேசிய விருது கூட இன்னைக்கு வரைக்கும் கொடுக்கல. செவாலியை கொடுத்தான் பிரான்ஸ்காரன். உண்மையாகவே 9 வேடமும் இவருதானா? அவனை பிரமிச்சு போயிட்டான். செவாலிய விருது. ஆனால் அப்போ பல வழிகளை சிவாஜியால் அன்றைய முதலமைச்சர் ஜெயலலிதா சுமந்திருக்கிறார். நல்ல நடிகன் சிவாஜி, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் நல்ல தலைவனா என்பது சிவாஜி. 1956 to 61 இந்திரா காங்கிரஸில் ரொம்ப நெருக்கமாக இருக்கார். அப்போ தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவராக சிவாஜி போடலான்னு இந்திரா முடிவு பண்ணுது. இப்போ முடிவு பண்ணி மூப்பனார்ட்ட கேட்குது. மூப்பனார் தான் தலைவராவதற்கு சிவாஜி அதை ஒத்துக்க மாட்டார், குடும்ப பாரம் பெருசு, சினிமா துறையை விட்டுட்டு வரமாட்டாருன்னு சிவாஜியினுடைய அரசியல் வாழ்க்கையை முற்றுப்புள்ளி வைத்தவர் மூப்பனார் தான். அதுக்கு பிறகு தமிழ் தேசிய கட்சி சம்பத் ஆரம்பிக்கிற பொழுது அதில் முதல்ல திராவிட இயக்கத்துக்கு மாற்றாக தமிழ் தேசிய கட்சியை ஆரம்பித்தவர் பெரியாருடைய அண்ணன் சம்பத் தான். சம்பத்து கட்சியில் கண்ணதாசன், நெடுமாறன், கோவை செழியன், வாழப்பாடி, சிவாஜி. திராவிட இயக்கத்துக்கு மாற்றாக தமிழ் தேசிய விதை போடப்பட்ட காலம் அது. விதையை செடியிலேயே கருணாநிதி அதை கருக்கிட்டார். அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய வரலாறு இருக்குது. அதே போல் காமராஜருடைய ஆதரவாளர் சிவாஜி. காமராஜருடைய ஆதரவாளர். காமராஜர் ஸ்தாபன காங்கிரஸ்லேருந்து வெளியேற்றுகிற பொழுது காமராஜரோடு வந்துட்டார். காமராஜன் ஒரு பெருந்தொண்டனாக கடைசி வரைக்கும் பயணிக்கிறார். காமராஜ் சிவாஜி 2 பேரும் மீண்டும் காங்கிரஸை புதுப்பிப்பதற்காக ஒரு முயற்சி செய்கிறாங்க. அந்த முயற்சி பாண்டிச்சேரியில் சக்ஸஸ் ஆகுது. இந்திரா காங்கிரஸும் காமராஜருடைய காங்கிரஸும் சேர்ந்து பாண்டிச்சேரியில் கூட்டணி அமைச்ச பிறகு காங்கிரஸ் மீண்டும் ஆட்சிக்கு வருது. தமிழ்நாட்டில் அதே ஃபார்முலா ஏன் செய்யக்கூடாது? காமராஜ் மீண்டும் கருணாநிதி திமுகவுக்கு எதிராக
ஒரு கட்சியை ஸ்தாபிக்க வேண்டிய தேவை ஏற்பட்டுருக்குன்னு மக்கள் விரும்புகிறாங்க. சிவாஜி காமராஜர் தூபம் போடுறாரு. மீண்டும் இந்திரா காங்கிரஸும் காமராஜ் காங்கிரஸும் இணைந்து பாண்டிச்சேரியில் ஆட்சியை பிடித்ததை போல தமிழ்நாட்டில் ஏன் சாதிக்கக்கூடாது? இதை முற்று முழுதாக முயற்சி செய்தவர் சிவாஜி கணேசன் தான். சிவாஜி குடும்பத்துக்குள்ள பல விஷயம் மக்களுக்கு ஒரு நெருடலாக இருக்கு. ராம்குமார் இரண்டாவது திருமணம் பண்றார் ஸ்ரீபிரியாவுடைய அக்கா. அந்த ராம்குமாருக்கு ஒரு மகன் இருக்கான். அந்த இளைஞன் பேரு சிவாஜி தேவ் சிவகுமார். புதுவெளியில அந்த இளைஞனை காண்பிப்பதே இல்லை. சிவாஜி இதை கேள்விப்படுறாரு. ஏன்டா அவனை கூட்டிட்டு வாடா, சிவாஜி அந்த இளைஞனை பார்க்கணும்னு விரும்புகிறார். கடைசி வரை ராம்குமார் தன்னுடைய இரண்டாவது மனைவியின் மகனை, பேரெல்லாம் என்ன பேரு, சிவாஜி தேவ் சிவகுமார், கடைசி வரை அந்த இளைஞனை சிவாஜியிடம் காட்டவே இல்லை. சிவாஜி ஹைஸ்பிட்டியில் படுத்திருந்த பொழுது அந்த இளைஞன் தானா வந்து, இன்னைக்கு இந்த டிவி சீரியல்லாம் நடிக்கிறார், தானா வந்து தாத்தாவை ஹைஸ்பிட்டியில் கட்டி பிடிச்சு அழுகிறார். அப்போ சொல்றாரு, உன்னுடைய பேரனா என்னுடைய வாழ்நாள் உன்னை பார்க்க முடியல, உன்னுடைய முத்தம் என்னுடைய கன்னத்தில் படவே இல்லை. கடைசியில் ஹைஸ்பிட்டியில் படுத்திருந்த பொழுது உன்னுடைய பேரனா பார்க்க முடியாமல் உன்னுடைய ரசிகனாக வந்து பார்க்குறேன்னு அந்த இளைஞன் கண்ணீர் விட்டு அழுததை அந்த குடும்பமே ரசிக்கும். இதெல்லாமே சிவாஜி குடும்பத்துக்கு ஒரு மிகப்பெரிய, சிவாஜி அந்த குடும்பம் வைக்கிற கருப்பு புள்ளி. இப்போ வீடு அன்னையிலும் ஏலம் போகுது, பல கோடி கடன். இந்த வீடு யாருதுன்னா என்எஸ் கிருஷ்ணனுடைய வீடு. என்எஸ் கிருஷ்ணன் ஆமா, அவரு இந்த எம்ஜிஆர் 2 பேரிடம் அந்த வள்ளல் குணத்தை கற்றுக்கொள்கிறார். எம்ஜிஆரே சொல்றார், ஒருவர் என்எஸ்கே, இன்னொருவர் பட்டுக்கோட்டையார். எவ்வளவு வந்தாலும் காசை தூக்கி யாருக்கு கொடுத்துருவாங்க, கேட்டு உதவி கேட்டு வரவனுக்கு தூக்கி கொடுக்கக்கூடிய நபர்கள் 2 பேரிடம் தான் நான் வள்ளல் குணத்தையே கற்றுக்கொள்கிறேன்னு எம்ஜிஆரே சொல்வார். அந்த என்எஸ் கிருஷ்ணன் தான் என்ன சொல்றாரு, மார்வாடிக்கு இந்த வீட்டை விற்க வேண்டாம், இன்னும் 1000-2000 கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, 40,000 ரூபா அந்த வீட்டு வேலை. ஒரு நடிகனுக்கு கொடுத்தா நான் உயிரோடு இருந்தா அந்த வழியாக போகும்போது அப்படி தூரமாக பார்த்துட்டு போவேன். ஒரு மார்வாடி கொடுத்தா நான் அதை தூரமாக இருந்து கூட பார்க்க முடியாது. ஒரு நடிகனுக்கு கொடுத்தா பழைய நினைவுகளை நான் வீட்டுக்குள்ளே போய் என்னால் அந்த நினைவுகளை பகிர்ந்து கொள்ள முடியும். அதனால் சிவாஜிக்கு கொடுப்பதை நான் பரிபூர்ணமாக ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லி அந்த வீட்டை என்எஸ் கிருஷ்ணன் வீட்டை கொடுக்குறாரு. அதுதான் அது அன்னை இல்லமாக மாறுது. இப்படி பல விஷயங்கள் சிவாஜியை பொறுத்த வரைக்கும் நிறைகளும் உண்டு, குறைகளும் உண்டு. அதாவது பிரபு குஷ்பு 2ஆம் திருமணம் பண்ணணும்னு போயஸ் கார்னர் வீடெல்லாம் வாங்கிட்டார் பிரபு. அதை தடுத்து நிறுத்துவதற்கு சிவாஜி உடைய போராட்டம் பெரும் போராட்டம். துப்பாக்கி சூடெல்லாம் நடத்துறாரு, துப்பாக்கி எடுத்து சுடுறாரு. அது பெரிய வழக்காக மாறி துப்பாக்கி துடைக்கும் போது அது கைப்பட்டு அந்த வழக்கு எம்ஜிஆர் காலத்தில் முடித்து வைக்கப்பட்டது. இப்படி பல விஷயங்கள். அவருக்கு குடும்பம் மிகப்பெரிய மன அழுத்தத்தையும் மன வலியும், சுதாகரனுடைய கைது, சுதாகரனுடைய திருமணம், ராம்குமாருடைய 2வது திருமணம், பிரபு குஷ்பு தொடர்பு, இப்படி சிவாஜியினுடைய கடைசி காலத்தில் மிகப்பெரிய அழுத்தத்தோடு அவர் வாழ்ந்தார் என்பது தான் பதிவேடு. நீங்கள் தாவணி கனவு படத்தில் சிவாஜி கேரக்டர், சிவாஜியை போய் பாரதிராஜா மூலம் பாக்யராஜ் போய் கூப்பிடுறாரு. காலையில் 6 மணிக்கு ஷூட்டிங், 6 மணிக்கு வர்றாரு, ஷூட்டிங் நடந்துட்டுருக்கு. பாக்யராஜ் கூப்பிடுறாரு, 6 மணிக்கு தானே சொன்னேன், நீ 5:30 மணிக்கே ஷூட்டிங் நடத்திட்டுருக்க, 5 மணிக்கே ஷூட்டிங் நடத்திட்டு கேட்குறாரு. இல்லை, உங்கள் சீன் 6 மணி, இந்த ஷூட்டிங் அதாவது இந்த படப்பிடிப்பு குழு எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி நான் அந்த 6:30 மணிக்கு வந்துடுவேன். ஏன்னா நான் காலம் தவறி வர்றேன், பத்திரிகையில் செய்தியாக வந்துடும். இதை நான் எந்த காலத்துலேயும் விரும்பலை. அதனால் நீ 6 மணிக்குன்னா 6 மணிக்கு சொல்லு, 5 மணிக்குன்னா 5 மணிக்குன்னு சொல்லு. நீ ஷூட்டிங்னால நான் ஓய்வு எடுத்துகிட்ருக்கேன், நான் தாமதமாக வந்ததாக பத்திரிகையில் பதிவாகும். அதனால் நீ இந்த படப்பிடிப்பு குழு எப்போ படப்பிடிப்பை துவங்குகிறீர்களோ அப்போ நான் இருக்கணும். இது என் பாலிசி. அப்போ நேரம் தவறாமையை சிவாஜியிடம் தான் கற்றுக்கொள்ள வேண்டும் திரைப்பட உலகமே. அடுத்த நாள் ஷூட்டிங் நடந்துதான் 5:30 மணிக்கே வந்துட்டாராம், 5 மணி ஷூட்டிங்கு. அப்போ சொன்னாராம், இப்போ நான் முன்னாடி வந்துட்டேன், நீ தான் லேட்டாக வர்ற. பத்திரிக்கார சிவாஜி படப்பிடி குழுவில் பாக்யராஜ் தாமதமாக வந்தான்னு செய்தி வரும்னு. அப்போ இந்த நேரம் தவறாமைய திரைப்படத்துறையை அவ்வளவு
நேசித்த மனிதன் தான் சிவாஜி. சரிங்க, நூற்றாண்டு விழா நடக்க இருக்கு, அதை பற்றி பல்வேறு விஷயங்களை பகிர்ந்துட்டீங்க. கருத்துக்கு நிறுத்தமிக்க நன்றி. நன்றி, வணக்கம். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.